மக்களே, நீங்களே ஒரு ஏணியை உருவாக்கி அந்த ஏணியை நீங்கள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏணியை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஏணியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கயிறாக பார்த்து எடுத்துக்கணும். அந்த கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கயிறில் ஒரு நாட்டை போட்டுட்டு அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தடிமையான ஒரு கழியோ அது பார்த்தீங்கன்னா குச்சியோ அது உள்ள விட்டினா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கழி நீங்கள் எடுக்கவே முடியாது. அந்த நாட் போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. அதாவது நாட்னா முடிச்சிங்க. அந்த முடிச்சு போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயங்க. பார்த்தீங்கன்னா அதை அழகாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ட்விஸ்ட்டை தலைகீழாக திருப்பி அந்த கயிறு எடுத்து அது உள்ள விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக அது உள்ள அந்த நம்ம தடிமையான குச்சியை உள்ள விட்டுடணும். உள்ளே விட்டுட்டா உங்களுக்கான ஏணி ரெடி பாருங்கள். இதே போல் நீங்கள் ஒரு 2 அடிக்கு ஒரு குச்சி அந்த மாதிரி நாட்டை போட்டு முடிச்சு போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரோப் லெட்டர் தயாராகிடும். ஒரு அவசரமான சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெத்திலேருந்து கீழே இறங்குவோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களை மீட்க போகவோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தன் கீழே இறங்குவோ இந்த ஏணி தயாரித்து யூஸ் பண்ணலாங்க. இந்த ஏணி தயாரிக்க ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா அழகாக 2 கயிறு எப்படியுமே வீட்டில் இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் கயிறு கண்டிப்பாக இருக்கும். அந்த கயிறையும் பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் குச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த குச்சி அழகாக எடுத்து பண்ணலாம். ஸோ ஈஸி தாங்க இது பண்ணுறது. இந்த அருமையான முடிச்ச எங்கள் வீரர்களுக்கு சொல்லி தந்த எங்கள் மைக்கேல் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டை கமெண்ட் பண்ணுறேங்க. எல்லாருமே இதை வீட்டில் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.